பிரசிடென்ட் ஜனாதிபதி. நமது நாட்டின் ஜனாதிபதி எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்றால், தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஒவ்வொரு மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டசபை உறுப்பினர்கள் மூலமாக. ஜனாதிபதியே நாட்டின் உயர்ந்த தலைவர் ஆவார். நாடாளுமன்ற இரு அவைகளை கலைக்கும் உரிமையும் ஜனாதிபதியிடம் உள்ளது. நாடாளுமன்ற இரு அவைகளில் எட்டப்படும் முக்கிய முடிவுகள் அல்லது சட்ட திருத்தங்கள் ஜனாதிபதியின் ஒப்புதலுடன் அமல்படுத்தப்படுகிறது. தேர்தலுக்கு பின்பாக நாடாளுமன்றம் கூடும் பொழுது ஜனாதிபதி மக்களவையின் தற்சமய சபாநாயகராக ஒருவரை தேர்ந்தெடுப்பார். அதாவது நாடாளுமன்ற மக்களவையின் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகரை தேர்ந்தெடுக்கும் வரையில் நாட்டின் தலைமை நீதிபதியுடன் ஆலோசித்த பின்பாக நாட்டின் உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்களுக்கு நீதிபதிகளை జనాధిపతి నియమించారు. ఇంకా చాలా కథలు చూడాలనుకుంటున్నారా? అయితే వెంటనే ఈ ఛానల్ ని సబ్స్క్రైబ్ చేయండి. ఇంకా స్నేహితులు కుటుంబస్తులతో కలిసి మ్యాజిక్ బాక్స్ వీడియోస్ ని ఎంజాయ్ చేయండి. మ్యాజిక్ బాక్స్ తెలుగు సంతోషంగా ఎన్నో విషయాలు నేర్చుకునే చోటిది. సబ్స్క్రైబ్ చేయడం మర్చిపోకండి.